ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மாலை பொழுதிலும் இவ்விதமாக உங்கள் மத்தியிலே கூடி வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். மீண்டும் லீபனோன் ஊழியங்களின் சார்பில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். ஆமீன் சொல்லலாம். எல்லாரும் நல்ல சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். பாடல் புஸ்தகத்திலே இருக்கிற பாடலை பாடுவதற்கு முன்பு ஒரு தெரிந்த பாடலை நாம் எல்லாரும் கைகளை தட்டி ஆமீன் விடுதலையோடு நம்ம பாடப்போகிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. ஆமீன். 2 சரணங்களை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து பாட போகிறோம். ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க எல்லாரும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் கைகளை தட்டலாமா? சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து எளிமையான நம்மை அவர் நினைவு கூறுகிறவர். இந்த மாலை வேளை இந்த மைதானத்தின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. சொல்லுங்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ். ஒரு முறை கூட. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இந்த மாலை வேளையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையை அவர் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். நல்ல கை தட்டலாம் வாய்களை திறந்து. ஆமென் ஆமென். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமா. நல்ல வாய் திறந்து சொல்லு. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க. சொல்லுங்க எல்லாரும். வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம்
சத்தம் உயரட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, பாடுங்க. தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே. சத்தமா சொல்லுங்க. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே. ஆமென் பாடுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். சத்தம் உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. இது போதாது, நல்ல சத்தமா சொல்லணும் ஹல்லேலூயா. இதுவும் போதாது, இன்னும் நல்ல சத்தமா சொல்லணும் ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது சும்மா போகவே மாட்டீங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லக்கூடாதா? கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய பாடல் புஸ்தகத்துக்கு நேராக வருவோம். பாடல் புஸ்தகத்திலே 7வது பாடல். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதில் விலகலப்பா. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தார், நம்மை நடத்தினார் என்று எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே என் கூட சேர்ந்து நீங்கள் பாடல்களை கற்றுக்கொண்டு அவன் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? இது போதாது, நல்ல கைகளை தட்டி பின்னாடி சேர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கை தட்டுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், பாடுங்க. சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். நல்ல கரங்களை தட்டி எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா செங்கடல்களையும் இந்த ராத்திரி வேளையில் அவர் பிளக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
நல்ல கை தட்டுங்க. சின்ன பிள்ளைங்களை நல்ல கை தட்டி ஆமென். செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம் பாடுங்க. ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. சந்தோஷமா தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். இதுவரையும் பலவித பிரச்சனைகளோடு போராட்டங்கள் மத்தியில் காணப்படுகிறீர்களோ, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாக இந்த மாலை நேரத்தில் இந்த ஆராதனை நடுவில் அவர் இறங்கி வருகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் நல்லா கை தட்டி, சேர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ் லோர்ட். ஆமென். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே, பொது இருதயம் தந்து விட்டே. தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. சொல்லுங்க. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம் பாடுங்க எல்லாரும். ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை எப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. ஒரு முறை கூட அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்ல முடியும்? உங்க கிருபை. சத்தமா பாடுங்க. இமை பொழுதும். ஒரு முறை கூட சத்தமா. உங்க கிருபை. சத்தம் உயரட்டும். இமை பொழுதும். இன்னும் சத்தமா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நல்ல கை தட்டணும். ஆண்டவருக்கு கை தட்டுறவங்கள ரொம்ப பிடிக்குமா? நல்ல கை தட்டி இந்த ராத்திரி வேளையில், ஆண்டவரே உங்க பாதத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன். நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது வெறுமையா போகக்கூடாது. ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்யணும்னு சொல்றவங்க நல்ல கை தட்டி. ஆமென். ஆமென். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ,
இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. ஒரு முறை கூட வருடங்களை உமது கிருபையினால். உண்மைதானே சொல்லுங்க. இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடு. ஆமென். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கக்கா. நிறைய பேர் கை தட்டுறீங்க, ஆனா சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லலாமா? ஐயோ, அல்லேலூயாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். இப்படி சொன்னாதான் சாத்தான் நம்ம பக்கத்துல வர முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சைஸா நம்ம அல்லேலூயா சொல்லப்படாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆராதிக்கும் போது நல்ல உற்சாகமா ஆராதிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. பாடும்போது நல்ல வாயை பொளந்து பாடணும். அல்லேலூயா சொல்லுங்க. கதை அடிக்கும் போது மட்டும் நல்ல வாயை திறந்து என்ன செய்யும்? கதை அடிக்கிறோம். ஆனால் பாடும்போது ஒன்றும் தெரியாதது மாதிரி சைலண்ட் பீஸாவே உட்கார்ந்து இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆராதிச்சு பாருங்க, விடுதலை நிச்சயமா உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? சில ஆட்கள் இப்படியே தட்டுறீங்க, ஆனா ஒரு யூஸ் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. நம்மள யூஸ் உள்ளவர்களா கர்த்தர் மாற்றணும்னு விரும்புறாரு. சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கலுங்கடி மக்கள் ரொம்ப நல்லவர்கள் என்று ஏற்கனவே நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லலாமா? எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன். எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. அல்லேலூயா. என்ன பாருங்க எல்லாரும். எப்படிப்பா அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் நன்மை செய்திருக்கிறார். மெதுவா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாள் முழுதும் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்ம ஆண்டவருக்கு ஆமென், நம்ம ஸ்தோத்திர பலி துதி பலியை நம்ம சந்தோஷமா என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். கவலை, கஷ்டம், கண்ணீர், போராட்டம், புலம்பல் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு சைஸா உட்கார்ந்து கை தட்டுனா ஒரு காரியம் நடக்காது. ஆமேனா? அல்லேலூயாவா? கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நிறைய பாடல்களை அருமையான போதகர் 100க்கு அதிகமான பாடல்களை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அதுல ஒரு முக்கியமான பாடல் தான் இந்த பாடல். எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நீர் செய்த நன்மை எண்ணியே. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்றது ஆண்டவர் செய்த நன்மை. அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம கூட பழகின எத்தனையோ நபர் இன்றைக்கு இல்லை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. தமிழ் தானேங்க. நான் எனக்கு மலையாளம் தெரியும். தமிழா மலையாளமா? அப்ப பேசுங்க கூட. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. அப்போ அவர் செய்த நன்மைகளை நம்ம எண்ணி அவரை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்களும் நம்ம ஆச்சரியமா அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி விடுதலையோட நம்ம பாட போகிறோம். ஆமென். கமான், எல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் ஆண்கள் பகுதியில், பெண்கள் பகுதியில் நல்ல கை தட்டி. ஓஹோ, எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. கமான். எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றியையா ஏசையா, நன்றியையா ஏசையா, நன்றியையா ஏசையா, நன்றியையா ஏசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன்? சொல்லுங்க. நீ செய்த நன்மை. தங்கச்சி மாதிரிலாம் கை தட்டி பாருமா. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா, நன்றி ஐயா
ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணி. உங்க சத்தம் கேட்கட்டும். எப்படிப்பா நீ செய்த நன்மை. நம்முடைய வாழ்க்கையில தடுமாறுகிற நேரங்களில் எல்லாம் இந்த காரியங்களை நான் எப்படி செய்வேன் என்று யோசிக்கிற வேளையில் எல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாய் இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தவித்து நின்ற போது நீ உதவி செய்தீரே, தவித்து நின்ற போது நீ உதவி செய்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன். பாடுங்க. நீ செய்த நன்மை இயேசுவே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை. கையை தட்டு. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நம்முடைய கூப்பிடுதலுக்கு சத்தம் கொடுக்கிற ஒரே தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி பண்ணுகிறவன் யார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நல்ல தெய்வம். ஆமென். நல்ல கை தட்டி. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, குறைவுபட்ட போது நீ நிறைவாக்கினீ, நிறைவுபட்ட போது நீ நிறைவாக்கினீ. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை. உங்க சத்தம் கேட்கட்டு பார்க்கலாம். எப்படிப்பா நீ செய்த. சத்தம் வரமாட்டேங்குது. எப்படிப்பா. ஆமா. நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை. சத்தம் உயர்த்தி பாடுவோம். எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. சிலர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சோர்வுகளை எல்லாம் மாற்றும்படியாக இந்த மைதானத்தின் நடுவில் நான் இறங்கி வருகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சோர்வுகள் மாற போகிறது. நல்ல கை தட்டுங்க. சின்ன பிள்ளைங்க கூட கை தட்ட யோசிக்கிறாங்க. நல்ல கை தட்டி. ஆமென். கை தட்டி அவர் ஆராதிக்கணும். ஆமென். சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே, சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே, பலவீன நேரம் நீ சுகம் தந்தீரே, பலவீன நேரம் நீ சுகம் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே. கைகளை தட்டி. நீ செய்த நன்மை எண்ணி. ஆமென். எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா, ஏசையா. பாடுங்க. நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இந்த பாடலை கற்றுக்கொண்டீர்கள்? இப்படி சொல்றீங்க, நல்லா சொல்லுங்க. பாட்டு படிச்சிட்டீங்களா? பாட்டு என்ன சொல்லுது? சோர்ந்து போன நேரம், சத்தமா சொல்லுங்கக்கா, பலன் தந்தீர. நீங்க சொல்றதே ஒரு பலவீன மாதிரிலாம் சொல்றீங்க. சோர்ந்து போன நேரம், அந்த பலத்தோட தானே நம்ம சொல்லணும். ஒரு அல்ல சொல்லுங்க. நீங்க பலவீனமா சொன்னீங்கன்னா அவன் மத்தவன் சிரிப்பான். யார்? அவன் தான். ஒரு அல்ல சொல்லலாமா? நமக்கு நம்முடைய ஆண்டவன் நம்மை பலப்படுத்துகிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க? சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லிலே சொல்லுங்க பாப்போம். உங்களை சொல்லல, இந்த பக்கம் ஒரு அல்லிலே சொல்லுங்க. நீங்க சொல்லவே வேண்டாம், ஒரு அல்லிலே சொல்லுங்க. நீங்க சொல்லண்டாக்கா பின்னாடி ஒரு அல்லிலே சொல்லுங்க. இருக்கிறீங்களா? அல்லையிலேயே சொல்லலாமா? அப்படியே பாட்டு புக்க பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்டைலாவே இருக்கிறது. அல்லையிலே சொல்லலாமா? நல்லா கைத்தட்டி பாடணும். ஆமீன். நீங்களும் பாடணும். அல்லையிலே சொல்லலாமா? ஆண்களும் பெண்களும் இணைந்து பாடும்போது ஆமீன், அது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாயை நல்லா அசைக்கிறாங்க, ஆனா பாட்டு அணிஞ்ச மாட்டேங்குது. அல்லையிலே சொல்லலாமா? நடிப்பு ஆண்டவருக்கு ஆகாது. அல்லையிலே சொல்லலாமா? நல்ல பாடணும், விடுதலை வாங்கிட்டு போகணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஹலோ, இது ஒரு சைஸெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இது இப்படித்தான் இருக்கும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நீங்க பாடுனா விடுதலை உண்டு. பலவீனத்தோடு வந்திருந்தீங்கன்னா பாடல் வேளையில கர்த்தர் விடுவிப்பாரு, செய்தி வேளையில சுகப்படுத்துவாரு. அப்படியே பார்க்கறது ஒரு மான் போல. அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் பாடலை கற்றுக்கொண்டீங்க? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்ப நான் தொடங்கி விட போறேன், நீங்க பாட போறீங்க. அல்லேலூயா. ஒரு சரணம் பாடுவீங்களா? கைத்தட்டி பாடுவீங்களா? 1 2 3 4. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன். பின்னாடி சேர்ல கைத்தட்டல்ல. சூப்பர். நன்றி ஐயா. அப்படிதாப்பா நீ செய்த நன்மை, ஆமே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே. ஹல்லேலூயா. என்ன அழகா பாடுறீங்க. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று புரியுது, நீங்க மைக்கு தந்தா பாடுவீங்க போல தெரியுது. அதுக்காக 2 நாள் நாங்கள் மைக்கு கொடுக்க போறது கிடையாது. ஒரு அல்லையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஏற்கனவே நாங்கள் வரும்போது அக்கா பாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு அல்லையில சொல்லுங்களேன். அப்போ நீங்க மைக்கு கொடுத்து பாடி பழகிட்டீங்க. அல்லையில சொல்லுங்க. இனி 2 நாள் எங்க கூட மைக் இல்லாம பாட போறீங்க. என்ன பேச மாட்டேங்கிறிய? ஒரு அல்லையில சொல்லலாமா? அந்த 2 சரணத்தை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். கூப்பிட்ட போது நீர் எனக்கு பதில் தந்தீர். ஆமீன் சொல்லலாமா? உங்க கூட பழகினவங்க, உங்க சொந்தங்க, உங்க உறவுங்க காடுதாமா. அல்லேலூயா. ஆமீன். யாருமே நமக்கு பதில் தராட்டாலும் கர்த்தர் நம்ம கூட என்ன செய்வார்? பதில் தருவார். ஆமீன் சொல்லலாமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் பதில் தந்தார்னு சொல்றீங்க? ஆமீன் சொல்லுங்க. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, குறைவு பட்ட போது நீ நிறைவாக்கினீ. இயேசு ராஜா எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுவார். ஆமீன் சொல்லலாமா? ஒருவேளை குறைவான நிலைமையில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கும் இந்த மாலை வேளையில நிறைவை மாற்றுகிற தேவன் நம் நடுவில் உண்டு. நல்ல கரங்களை தட்டி 2 சரணத்தை எல்லாரும் சத்தமாய் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கைகளை தட்டி கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, குறைவு பட்ட போது நீ நிறைவாக்கினீ, குறைவு பட்ட போது நீ நிறைவாக்கினீ. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. சொல்லுங்க. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ
செய்த நன்மை எண்ணி சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே. பலவீன நேரம் நீர் சுகம் தந்தீரே. பலவீன நேரம் நீர் சுகம் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணி. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுமி நிற்க போகிறோம். எழுமி நின்று நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவ பிரசன்னம் இந்த மாலை வேளையிலும் நம்ம ஆராதிக்கிற. மெதுவா எழுப்புங்க ப்ளீஸ். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். நம்ம எல்லாருக்கும் எழுந்தேற்று நிற்கா. ஹல்லேலூயா. மெதுவா மெதுவா. எழும்ப முடியாதவங்களுக்கு ஒரு கை கொடுத்து கொஞ்சம் எழுப்பி விடுங்க. கூட்டம் முடிஞ்சு போறதுக்குள்ள கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் புஸ்தகத்தில் 1வது பாடல், என் நாட்கள் முடியும் வரை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பாட்டு புக்கெல்லாம் அப்படி கீழே வச்சிருங்க. நல்ல கைத்தட்டி நல்ல ஆவில நிரம்பி கர்த்தரை பாட போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. எல்லா கைகளை தட்டுவோம் நல்ல உற்சாகமாய். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஏசப்பா உங்களை நான் ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி இந்த மாலை வேளையில் ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்க போகிறது. ஓ ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே நல்ல கைகளை தட்டி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. பாடுவோம். உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னமே நம்முடைய கருவை கண்டவர் அவருடைய கண்கள். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலும் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நன்மையானவைகளை கர்த்தர் செய்வதற்கு அவர் போதுமானவர். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே என் நாட்கள்
சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி, பின்னாடி இருக்கிற எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே, எத்தனை முறை நான் இடறினாலும் என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவர், நன்மையும் கிருபையும் என்னை தொடர பண்ணுகிறவர் இந்த மாலை வேளையில நடுவில் உண்டு. நல்ல கையை தட்டி ஆமென். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, கொஞ்சம் மைக்கு, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, பாடுங்க, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை. நல்ல வாயை திறந்து கைகளை தட்டி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை. நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி, என் நாட்கள் முடியும் வரை, ஓ, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, பாடுங்களாரோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகா. ரெண்டு கையை தட்டு. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், மகிமை இந்த ராத்திரி வேளையிலே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் துதியும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் துதியும், மாட்சிமையும் புகழும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டா. கைகளை தட்டி, ஓ, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். விடுதலையோட நல்ல கைகளை தட்டி, ஓ, அன்பு செய். சத்தமாய் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறபடினாலே ரெண்டு கைகளை நல்லா தட்டி, ரெண்டு கைகளை நல்லா தட்டி, ஓ ரபமா சந்துரியா தனரே, நல்ல கைகளை தட்டி, ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் பரிசுத்தரே எங்கள் நடுவில் ஆளுகை செய்வீராக. எல்லாரும் கைகளை தட்டி, சின்ன பிள்ளைங்க கைகளை தட்டி, பெரியவங்க கைகளை தட்டி, இந்த மாலை வேளையில் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆமென் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி, எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. நல்ல 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 விடுதலையோட விடுதலையோட பிசாசின் கிரியைகள் அழிந்து போகிறது. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மைதானத்தின் நடுவிலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். நல்ல நல்ல கைகளை தட்டி, இது போதாது, இது போதாது, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. பின்னாடி இருக்கிறவங்க கண்களை திறக்காம, சின்ன பிள்ளைங்க கண்களை திறக்காம கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நல்ல நல்ல கையை தட்டி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உன்னை தொடுகிற வேளை, இந்த ராத்திரி வேளை உனக்கு அற்புதம் நடக்கிற வேளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய், உன் வருமானத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியை இந்த ராத்திரி வேளையிலே முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படுகிறது. நல்ல கையை தட்டி ஹalleluya, நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. பின்னாடி இருக்கிற எல்லாரும் கைகளை தட்டி, சில சும்மா தட்டுறீங்க, நல்லா தட்டி. இயேசு உன்னை தொடும்படி உன் அருகாமையில் வந்திருக்கிறார். இதுவரை சுமந்த பலவீனங்கள் உன்னை விட்டு மாற போகிறது. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஓ ரமமா சந்தரா, ஓ ஹalleluya 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 ஹalleluya. ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சேர்ந்து நல்ல நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க எனக்கு கூட சேர்ந்து சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. சத்தம் உயர்த்தி ஹalleluya இயேசுவே. ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. அப்படியே உங்க சத்தம் கேட்கட்டுக்கா. ஹalleluya இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே. ஹalleluya நன்றி இயேசுவே. சொல்லுங்க நன்றி. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி. சத்தம் உயரட்டுமே. நன்றி இயேசுவே, நன்றி. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya இயேசுவே. ஹalleluya
கைகளை உயர்த்தி ஹalleluya நல்லா அசைத்து சொல்லுங்க எல்லாரும். ஹalleluya இயேசுவே ஹalleluya உங்க சத்தம் உயரட்டுமே. சத்தம் உயரட்டுக்கா. சின்ன பிள்ளைங்கெல்லாம் சத்தம் உயர்த்தி கூப்பிடு. ஹalleluya மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே மாறிடாத என் இயேசுவே துதிக்கு பாத்திரரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து மாறிடாத என் இயேசுவே துதிக்கு பாத்திரரே ஆராதிக்கின்றோ. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோ. ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோ ஆராதிக்கின்றோ. உடைந்து போன நிலைமையிலே என் பலவீனத்தை நான் யாரிடம் சொல்லுவது? என் வாழ்க்கையில் நான் எல்லாமே ஒன்றுமில்லாதது போல என் வாழ்க்கை காணப்படுகிறது. இன்னும் நீ கலங்கி போய் வந்திருக்கிறாயோ? கைகளை உயர்த்தி ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடந்து வந்திருக்கிறார். உன் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுதே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா. பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுதே. கெஞ்சுகிறே பா கிருபையினை இரக்கம் கொண்ட. எல்லாரும் ஒரு விசை கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? கெஞ்சுகிறே கிருபை இரக்கம் கொண்டவரே. ஒரு முறை கூட என் பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் இந்த மைதானம் முழுவதும் உந்தன் பலன் என்னை தாங்கிடுதே. பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுதே. கெஞ்சுகிறே சொல்லுங்கம்மா. கிருபையினை இரக்கம் கொண்டவரே கெஞ்சுகிறே கிருபையினை இரக்கம் கொண்ட அந்த இயேசு போதும்னு சொல்றவங்க ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். கையை நல்லா உயர்த்தி
நீர்மா இயேசுவே எனக்கே. உங்க சத்தம் கேட்கட்டுமே. நீர் மாத்திரம் போதும், நீர்மா அப்பா, நீர் மாத்திரம் போதும். நல்ல சத்தம் உயர்த்தி இயேசு எனக்கு போதும்னு சொல்லுங்க. இயேசுமா சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். ஓ, கடைசியாக நீங்க எல்லாரும் சேர்ந்து இயேசுமா சத்தமா, இயேசுமா, இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. தலைக்கு மேல கையை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த மைதானத்தின் நடுவிலே விடுவிக்கிற இயேசு நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஆவியானவரே உமக்கு மகிமை.